அமெரிக்காவோட துணை அதிபரான ஜேடி வேன்ஸ் அவர்களோட கிளைம் யுரேனியம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வீக்கான எக்ஸ்கியூஸா இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில இருந்து வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீக்கான எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது போல பல அனாலிசிஸோட கருத்துக்கள். ரெண்டாவது மீடியாக்கள், இந்த கல்ஃப் மீடியாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகள். இதை நம்பவும் முடியல, இது ஒரு காரணமா சொல்லி போறாங்கன்னு. ஏன் அப்படின்னா ஈரான் திரும்ப திரும்ப சொல்றாங்க எங்களுக்கு அணு ஆயுதமே வேண்டாம், அணு ஆயுதங்கிறது ஹராம், எங்க நாட்டுல நாங்க செய்யவே மாட்டோம், நீங்க அனுமதி கொடுத்தாலும் நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது போல அவங்களோட ஒரு இது. அப்புறம் ஏன் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, யுரேனியம் என்ரிச்மெண்ட்ங்கிறது ஃபியூச்சரோட ஃபியூயல். எப்படி ஆயில் கேஸ் சொல்றோமோ அதே போல எதிர்காலத்தோட ஃபியூயல் அப்படிங்கிறது யுரேனியம் என்ரிச்மெண்ட். அது மட்டும் இல்லாம மெடிக்கல் பர்பஸ், சிவிலியன் பர்பஸ்னு பல விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் யூஸ் ஆகுது. ஜெனிவாலியா வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் இருக்கும்போது இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பிப்ரவரிக்கு முன்னாடி நல்ல ஒரு டீல் அப்படிங்கிறத சொன்னாங்க இல்லையா, அப்பவே ஈரான் தெளிவா சொல்லியிருந்தாங்க, நாங்க என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த பெர்சன்டேஜை கம்மி பண்ணிக்கிறோம். அதாவது இந்த அளவுக்கு என்ரிச்மெண்ட் பண்ணா ஆயுதமா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சிருக்கீங்களா, அந்த அளவுக்கு நாங்க பண்ண மாட்டோம், சிவிலியன் பயன்படுத்துற அளவுக்கான என்ரிச்மெண்ட்டுக்கு நாங்க பண்றோம் அப்படிங்கிறத பல்வேறு விஷயத்துக்கு வந்து பார்த்தா ஈரான் ஒப்புதல் சொல்லியிருந்தாங்க. இது போல நாங்க லோ பண்ணிக்கிறோம், சிவிலியன் யூஸ்க்காக பண்ணிக்கிறோன்றது. ஆனா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நீங்க எதுக்குமே பண்ணக்கூடாது, உங்களுக்கு அது ரைட்ஸே இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பா எப்படி? ஏன்னா இது கேன்சர் உட்பட பல வியாதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே தேவை. இது எல்லாமே மிக முக்கியமா இருக்கு, மருத்துவத்துக்கு கூட இது தேவையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை கூட நீங்க செய்யக்கூடாதுன்னா எப்படி ஒரு நாடு ஒத்துக்குவாங்க? அதனால ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப லோவா இருக்கு அப்படிங்கிறத பலர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ரீசன் ஏன் இது வந்து ரீசனா ஃபெயிலியரா இருக்கலாம் அப்படிங்கிறது உள்ள காரணங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு அவங்க யோசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் ஜெயிச்சுட்டாங்க, இந்த நெகோசியேஷனை எப்படியாவது புல்டோசர் வச்சு இடிச்சிடலாம், அதாவது சபட்டாச் பண்ணிடலாம் நாச வேலை செஞ்சு அப்படிங்கிறது போல யோசிச்சாங்க இல்லையா, அதுல அவங்க செஞ்சுட்டாங்க, அதுல அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து லெபனான்ல அட்டாக், ப்ரீ கண்டிஷன் என்ன, சீஸ்ஃபயர் போட்டதான் பேச்சுவார்த்தை. சீஸ்ஃபயரே லெபனான் மேல இல்லாத போது எப்படி இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறும்? ஸோ அந்த வயலேஷன் நடக்கிறதுனால, சீஸ்ஃபயர் வயலேஷன் நடக்கிறதுனால இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை தோல்வி அடைக்குது ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா இஸ்ரேல் இப்போ தாக்குதல், தெற்கு லெபனான்ல தாக்குதல் பண்றதுனால 13 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். அதுவும் பேர் கொஞ்சம் கட்டாவும் இல்ல. ஸோ லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு டவுன், இந்த டவுன் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க, 13 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம அங்க ஹிஸ்புல்லா மேல நாங்க தாக்குதல் பண்றோம், ராக்கெட் லான்ச்சர்ஸ் மேல அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மேல பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ட்ரோன்கள் திரும்பவும் ஏவி விட்டுருக்காங்க ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இருதரப்புலையும் மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது அமெரிக்காக்கான விஷயங்களை சூஸ் பண்றதை விட இஸ்ரேலுக்கான விஷயங்களை சூஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூட 21 மணி நேரம் பேச்சுவார்த்தையில 10 முறை ட்ரம்ப் அவர்களுக்கு கால் பண்ணாராமா ஜேடி வேன்ஸ் அவர்கள். இருந்து என்ன தெரியுதுன்னா ஃபுல் அத்தாரிட்டி, அதாவது பேச்சுவார்த்தையில அத்தாரிட்டி அப்படிங்கிறது துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் அவர்களுக்கு சுத்தமா இல்ல. நெகோசியேஷன் டீம்ல ஈரான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லோ இப்படி சொல்றாங்க தலைவரே, என்ன பண்ணலாங்க தலைவரே, அப்படிங்களா, சரிங்க தலைவரே, இல்லப்பா இது வேணாம் செல்லாது போ வேற எடுத்துட்டு. அதாவது அது இருக்கிற விஷயங்கள்ல தெளிவா கன்வீன் பண்ணாரா அமெரிக்காக்கு. ஏன்னா ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் செய்யப்பட்டு அந்த டாக்குமெண்ட்ஸின் அடிப்படையில நெகோசியேட் பண்ணலாம் தானே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்ற அத்தாரிட்டி ஜேடி வேன்ஸ் அவர்களுக்கு கிடைச்சதானே நெகோசியேஷனுக்கு வரணும். அது கூட செய்யாம உட்காந்து 10 தடவை போன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் வரும். சரி ஓகே, இது வந்து இதுவே தெளிவா தெரியுது, அமெரிக்கன்ஸ் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்காக எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது. ஸோ சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்ற அச்சங்கள் திரும்ப வந்திருக்கு. ஏன்னா திரும்பவும் சீஸ்ஃபயருக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கொண்டு போகும், மிலிட்டரி ஆப்ஷன் டேபிள் மேல இருக்கு அப்படிங்கிறது போல இரு தரப்புலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சீஸ்ஃபயர் ஃபெயிலியர் ஆக வாய்ப்புகள் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல கப்பல்கள் வெளியே வருது அப்படின்னா அது ஈரான் முடக்குறாங்கன்னா கண்டிப்பா அதை தாக்குவாங்க. மிரட்டல்களுக்கு இணங்க அவங்க திரும்பி போகல அப்படின்னா கண்டிப்பா ஈரான் தாக்குவாங்க. அப்படி தாக்குனாங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா இதுக்கப்புறம் திருப்பி இந்த போர்கள் அப்படிங்கிறது விரிவடைய ஆரம்பிக்கும்.
ஏன்னா ஈரான பொறுத்த வரைக்கும் அவங்க மேல அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கணும். ஏன்னா அவங்க நியாயமான கண்டிஷன்ஸ வைக்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய இருப்புக்கு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த விஷயங்கள வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அத அமெரிக்கா மறுக்கும்போது கண்டிப்பா இந்த போர் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அமெரிக்கா திரும்பி அட்டாக் பண்ணுவாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போதைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல எங்கெங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னி வெடிகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்பாங்க. அதாவது முழுசும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆயில் கண்டெய்னர், கேஸ் கண்டெய்னர் பத்தி பேசிட்டு இருக்கோம். அமெரிக்காவோட போர்க்கப்பல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்ட வேணா ரீட் பண்ணியிருக்கலாம். ஃபுல் பார்ட்டையும் ரீட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவங்க ஃபுல்லா கிராஸ் பண்ணல இல்லையா அப்படிங்கிறதோட செய்திகள். இந்த ஒரு பார்ட்ட அவங்க ரீட் பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம்னா ஆம்பிபியஸ் லேண்டிங். மேபி இங்க இருக்கக்கூடிய தீவுகள், ஈரானோட தெற்கு பகுதிகள்ல இருக்கக்கூடிய தீவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அத நோக்கி வந்து பாத்தீங்கன்னா இது போல ட்ரம்ப் அவர்களோட முடிவுனால இது போல ஒரு நேவல் பிளாக்கேடு போட்டு ரெடி பண்ணலாம். அந்த தெற்கு பகுதிகள்ல ஏதோ ஒண்ணு செய்யலாம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சிருக்கலாம் அமெரிக்கா. தெற்கு பகுதியில பிடிக்கிறதுக்காக அங்க எங்கெங்கெல்லாம் கண்ணி வெடிகள் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அமெரிக்கா போய் அந்த இடத்துல அட்டாக் பண்றாங்க, ஈரானை போய் அட்டாக் பண்றாங்கிறது வேற. யுஏஇ போன்ற நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஈரானை போய் அட்டாக் பண்றாங்கன்னா அங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கக்கூடிய கண்ணி வெடிகளை தாண்டி போகணும். அதை மேப் பண்றதுக்காக இது போல செய்யலாம் அப்படிங்கல சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலை ஷேர் பண்ணியிருக்காரு. நேவல் பிளாக்கேட், அதாவது எப்படி வெனிசுவேலால வந்து பாத்தீங்கன்னா நேவல் பிளாக்கேட் போட்டாங்களோ அதே போல இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஷேர் பண்ணிக்கிறாரு அவரோட ட்ரூத் சோசியல் மீடியா. பேச்சுவார்த்தைகள் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆனா இதுல நேவல் பிளாக்கேட் போடுவேன் அப்படிங்கிறது போல ஒரு விஷயங்கள் ட்ரம்ப் அவர்கள் சொல்றது வந்து பண்ண நகைப்புக்குள்ளா இருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஏன் அப்படின்னா அமெரிக்காவோட நேவி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்புறம் கார்கை லேண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து ஈரானோட எக்கனாமியை முடக்குறாங்கன்னே வச்சுக்குவோம். சீனா அப்புறம் இந்தியா நம்ம ரெண்டு பேத்துக்கும், நம்மளுக்கும் சரி சீனாக்கும் சரி, ஆயில் ஏற்றுமதியில ஒரு மிக முக்கியமான ரோல் ஈரான் கிட்ட இருக்கு. நம்மளுக்கு சோர்ஸா இருக்கு, அதை வாங்கிட்டு இருக்கு, அதெல்லாம் தடைப்படுத்துறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ ஈரான்ங்கிறது வெனிசுவேலாவா? அவங்க கிட்ட இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது வெறும் 33 கிலோமீட்டர் தான். அந்த 33 கிலோமீட்டர்ல என்னதான் கப்பல்கள் போக்குவரத்துகளை ஏற்படுத்தி கொடுத்தாலுமே அமெரிக்கா இந்த நேவல் பிளாக்கேட உடைக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். அங்க கப்பல்கள் போகுது, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். அந்த 33 கிலோமீட்டர்ல அந்த கப்பல்கள் திரும்பும் போது ஈரானோட கடலோர பகுதிகள் கூட வேணாம், அது கூட அமெரிக்கா எடுக்கிறான்னு வச்சுக்குவோம். கொஞ்சம் உள்ள இருந்தா கூட ஈரானோட ஆன்டி ஷிப் பெலிஸ்டிக் மிசைல் வந்து பார்த்தா 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு. அதுவும் ஸ்பெஷலா டிசைன் பண்ணிக்கிறாங்க. அதாவது நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கப்பல்கள் அடிக்கிற மாதிரியான மிசைல்கள் அவங்க கிட்ட இருக்கு. அதுவும் 100 குவாடார் போன்ற க்ரூஸ் மிசைல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் லான்ச்சர்ஸ், அதாவது நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிகள் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி மிசைல் லான்ச் பண்ணி விட்டு போவாங்க. நம்ம கூட 6-7 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வண்டிகள்ல இருந்து மிசைல் ஏவுறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ இந்த மாதிரியான லான்ச்சர்ஸை வந்து பாத்தீங்கன்னா தாக்குறது, முழுமையா அழிக்கிறது அப்படிங்கிறது வந்து பண்ணா பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல நின்று லான்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க சீக்கிரமா. இதனால இழப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஒன்னு ரெண்டு வெசல்ஸை மட்டும் அந்த பகுதியில் அடிச்சிட்டு இருந்தாலே, கம்ப்ளீட்டா பிளாக்கேட் போடாம எதுவும் பண்ணாம 1-2 மிசைல்ஸை மட்டும் அடிச்சுட்டு மிரட்டிட்டு இருந்தாலே அங்க இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போக ஆரம்பிச்சு. ஸோ இதனால அதிகப்படியான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க வர்த்தகம் அப்படிங்கிறது தடைபடும். இது எல்லாத்துக்கும் மேல 5000 இருந்து 6000 கன்னி வெடிகள் கடல்ல போடக்கூடிய நேவல் மைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கிட்ட இருக்கலாம். அதுவும் இந்த கடல் பரப்புலயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வகையில டிசைன் பண்ணக்கூடிய கன்னி வெடிகள், அட்வான்ஸ்டான கன்னி வெடிகள். ஸோ இந்த கன்னி வெடிகள்லாம் டிடெக்ட் பண்றதுங்கிறது பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம். ரெண்டாவது ஃபாஸ்ட் அட்டாக் ஸ்வாம் போட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்சிஜி கிட்ட இருக்கு. அதாவது இந்த ட்ரோன், சி பேபி ட்ரோன்கள் போல இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயம் ஈரான் கிட்ட இருக்கும்போது, அதுவும் ஈரான் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய இந்த சமயத்துல ஆல்ரெடி அடிச்சுட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய சமயத்துல அமெரிக்கா இந்த இடத்துல நேவல் பிளாக்கேட் போடுவேன்னு சொல்றது நகைப்புக்குரியது அப்படிங்கிறதோட பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஏன்னா ஈரான் இது எல்லாத்துக்கும் மேல லார்க்கு, கொஷம், அபு முசா இது போல தீவுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோட்டையா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. தீவுகளை குறைஞ்சு அடியில மிசைல்கள் வச்சிருக்கலாம், ட்ரோன்கள் வச்சிருக்கலாம், பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு கோட்டையா வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படி அமெரிக்கானால இதை செய்ய முடியும்?
ஆல்ரெடி பல அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போல ரன் பண்ணி பார்த்திருக்காங்க. அது ஈரானோட நேவல் பிளாட்டல்ல அமெரிக்கானால ஈடு கொடுக்கவே முடியல அப்படிங்கறது அதுல இருக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் ஈரானோட மிரட்டல்களுக்கு பல கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா செவி சாய்க்கிறாங்க, போக மாட்டேறாங்க. இன்சூரன்ஸ் அன்எக்கனாமிக்கலா மாத்திட்டாலே போதும். அதாவது யாராலையும் இன்சூரன்ஸ் வாங்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாலே எவனும் கப்பல் எடுக்க மாட்டான். மைன் கிளியர்ஸ்லாம் வந்து மைனை வந்து சுத்தம் படுத்துறது அப்படிங்கறதுல வந்து பண்ணா அமெரிக்கா ஆயிட்டு இருக்கலாம் கட்டுக்கடை, கன்னிவெடிகள் அகற்றிடுவோம் அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய கன்னிவெடி அகற்றக்கூடிய கப்பல்கள்லாம் வந்து பண்ணா மைன் ஸ்வீப்பர்ஸ்லாம் ஆல்ரெடி டீகமிஷன் பண்ணிட்டாங்க அமெரிக்காவோட சென்ட்ரல் கம்பெனி. அதுவும் 1991 இது போல விஷயங்கள் இல்லாத டைம்லயே 40 கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா 4 மாசமா போராடி கிளியர் பண்ணாங்க. ஈராக்கோட கடற்பகுதியில் இருக்கக்கூடிய கன்னிவெடிகள் அகற்றுறதுக்கு 4 மாசமா போராடினாங்க. 40 கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ட்ரம்ப் அவர்கள் வந்து கொஞ்சம் கூட அதை பத்தின நாலேஜே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம ஜெரார்ட் ஃபோர்டு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லீடா இருந்திருக்கு பிளாக்கேட்ல. இப்ப அதுவே வந்து பாத்தீங்கன்னா தீ பிடிச்சு போய் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான மாற்று ஜார்ஜ் புஷ் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. யுஎஸ்எஸ் ஜார்ஜ் புஷ் விமானம் தாங்கிய போர்க்கப்பல். இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது எப்படி அமெரிக்கானால இந்த விஷயங்களை செய்ய முடியும்? அவங்களோட ஃபெயிலியர் அப்படிங்கிறது பலர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ப்ரொஃபசர் ஜான் அவர்கள் இந்த வீடியோல இருக்காருலயே அவர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா இது ட்ரம்ப் அவர்களோட பிரசிடென்சியா அழிக்க போகுது. அவர் வேணா ஆபீஸ்ல இருந்துக்கலாம், ஆனா உண்மையாலுமே அவரோட மதிப்பு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அது அழிக்க போகுது. ஏன்னா அவர் என்ன நினைச்சா மைதாஸ் டச் மாதிரி, அதாவது தொட்டா தங்கமா மாறிடுங்க, தொட்டுறதெல்லாம் தங்கமா மாறிடுங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைச்சு பண்ணிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் வேற, ஆனா இதுங்கிறது வேற. அவருக்கு அரசியல் ரீதியா ஒரு மிக பெரும் அடி விழ போகுது. ஏன்னா ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ல தோக்குறாங்க அப்படின்னா எல்லாரும் அந்த போருக்கான காசு என்னன்றத பாப்பாங்க. நீங்க ஜெயிச்சீங்கன்னா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஆனா நீங்க தோத்தீங்க அப்படின்னா எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கறத பாப்பாங்க. இது போல ஒரு விஷயத்துக்கு யாரு கொண்டு போய் விட்டது ஆன்சர்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க மக்கள். கிளியரான எவிடன்ஸ் இதுல தெரியுது. இஸ்ரேல் தான் கொண்டு போய் உள்ள விட்டுருக்காங்க, அமெரிக்காவோட மூக்கு கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் இதுக்குள்ள விட்டுருக்காங்க. இது ஒரு டிசாஸ்டர். அமெரிக்கா இஸ்ரேலோட ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப மோசமா இது பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது போல ஜான் அவர்கள், ப்ரொஃபசர் ஜான் அவர்கள் இது போல மீடியாக்கள்ல பேசுறாரு. அவர் இன்னும் பல விஷயங்கள் சொன்னார். ஸோ ட்ரம்ப் அவர்கள்னால இந்த பிரச்சனைய ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பல நபர்களோட கருத்துக்கள். ஆல்ரெடி அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பல நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்வா மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அங்க இருக்கக்கூடிய அனாலிசிஸ் அடுத்தது ப்ரொஃபசர் ராபர்ட் கோப் பெப்பே அவர்கள் இந்த வீடியோல இருக்கிறாரு இல்லையா, இவர் தான். இவர் யாருன்னா அமெரிக்காவோட பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஈரானோட போரை பத்தி அமெரிக்கா இப்ப நம்ம இந்த ஈரானோட வார்ல ஒஸ்டான ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட்டை வந்து பண்ண அடைஞ்சிருக்கோன்றார். முடிவே வரல, ஆனா இவரு ஒஸ்டான ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட் அடைஞ்சிருக்கோம், இது வியட்நாம் வாரை விட மோசமா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் இது போல சொல்றாங்க? நிறைய சொல்றாரு பார்க்கலாம். பட் ஆனா ஏன் இது போல டேர்ம்ஸை யூஸ் பண்றாரு? சும்மா அரசியல் காழ்ப்புணர்ச்சியில அது வந்து பேசுவாங்க அமெரிக்கால இருக்கிறவங்களே, மாற்று கருத்து இருக்கிறவங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள் வரும். இதுக்கு முன்னாடி அந்த ப்ரொஃபசர் ஜான் அவர்கள் சொன்னதும் இதுக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் முடக்கிறதுக்கான காரணமே கிரிப்டோல காசு வாங்குறாங்க, டாலர் அல்லாத வர்த்தகம். நம்மளா இருக்கட்டும் சீனாவா இருக்கட்டும் லோக்கல் கரன்சியில வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அமெரிக்க டாலர் இல்லாத வர்த்தகம். ஈரான் போர்ல இருக்கும் போதே அதை செயல்படுத்தி காட்டுறாங்க. இங்க நடக்கக்கூடிய வர்த்தகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாலர் இல்லாம நடக்குது. அப்படிங்கும் போது அமெரிக்காவோட எக்கனாமி அப்படிங்கிறது அதுல பாதாளத்துக்கு போகும். அமெரிக்கா அதிகப்படியான செலவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த போருக்கு. அதுவும் ஜெயிக்கக்கூடிய வழிகள் எதுவுமே தெரியல. இது இழுக்க போகுது, வருட கணக்கா இழுக்க போகுது. அமெரிக்கா இதுக்கு முன்னாடி ஈரானை தாக்குன மாதிரி திரும்பவும் தாக்க முடியும்னா சத்தியமா பண்ண முடியாது, எழுதி வச்சுக்கோங்கன்னு பல அமெரிக்கன் சொல்றாங்க. ஏன்னா அது போல ஆயுதங்கள் அமெரிக்கா கிட்ட இல்ல, ஸ்டாக் பைல்ஸ் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஈரானை அது போல தாக்க முடியாது. அப்படி தாக்கியே வழிக்கு கொண்டு வர வைக்க முடியலன்னா எப்படி ஈரானை
வழிக்கு கொண்டு வர வைக்க முடியும். இப்ப ஈரானோட டிமாண்ட்ஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உலகத்தோட 20% வர்த்தகம் அந்த எனர்ஜிக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி, ஃபெர்டிலைசர்ஸ் இது போல பல்வேறு விஷயங்கள். வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல நடக்கக்கூடிய அந்த போக்குவரத்து வந்து பாத்தீங்கன்னா டாலர் அல்லாத போக்குவரத்து அப்படிங்கும் போது கண்டிப்பா அமெரிக்கா எக்கனாமிக்கலி வீழ்ச்சி அடைவாங்க. இது ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட். வியட்நாம் வாரை விட கொடூரமானது அமெரிக்காக்கு அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது. ஸோ இது மீண்டு வரணும்னா ஈரான் அமெரிக்காக்கு ஃபேவரான விஷயங்களை ஒத்துக்கணும். அப்ப அமெரிக்கா ஈரானுக்கு ஃபேவரான விஷயங்களுக்கு வந்துடணும். சரி, ஓகே. இப்ப மெயினான விஷயத்துக்கு வருவோம். இந்த அமெரிக்காவோட பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் ப்ரொஃபசர் ராபர்ட் பேப்பே அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஈரான் வந்து பாத்தீங்கன்னா 40 நாள்ல ஒரு 4th சென்டர் ஆஃப் வேர்ல்டு பவரா வந்துகிட்டு இருக்காங்க. அது நிறைய பவர் சூப்பர் பவர்ஸ் இருக்காங்க. அதுல வர்த்தகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பர் பவர்ஸா இருப்பாங்க. அதாவது இப்போ நீங்க எல்லாம் சூப்பர் பவர்னு சொல்றீங்க, நல்லா 6 மாசமா முக்கிட்டு இருக்கேன். நீங்க பழைய வீடியோக்களை பாக்குறவங்களுக்கு தெரியும், தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இல்ல பழைய வீடியோக்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஈரான் பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் உலகம் அதை தெரிஞ்சுக்க போகுது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இதுல ஈரான் கிட்ட என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் இருக்கு இல்லையா, அந்த யுரேனியம் 10ல இருந்து 16 அணு ஆயுதங்களை கிரியேட் பண்றதுக்கு வழி இருக்கு. அது இன்னும் அந்த அந்த ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரல. பட் ஆனா அதை வச்சு அவங்களால செய்ய முடியும். இந்த ஒரு காரணத்தினாலதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்ப வரைக்கும் அணு ஆயுதத்தை போட முடியல ஈரான் மேல. ஒன்ஸ் அது நடக்குதுன்னா பல நாடுகளும் அணு ஆயுதத்தை தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா நாடுகள் கூடயும் சைமல்டேனியஸா அமெரிக்கானால போருக்கு போக முடியாது. அல்டிமேட்டா இது ஒரு ஃபெயிலியரா மாறிடும். ஈரானும் அவங்கள சேவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த யுரேனியம் என்ரிச் பண்ணி கையில வச்சிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய ஒரு வழி ஜெயிக்கணும்னா சீக்கிரமா அந்த யுரேனியம் வந்து பாத்தீங்கன்னா மீட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இது ஒரு வெஸ்டான டிஃபீட்டா இருக்கும் அமெரிக்காக்கு அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல 6 மாசத்துக்குள்ள நீங்க டெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க அப்படிங்கிறது போல இந்த பேப்பே அவர்கள் சொல்றாரு. ஸோ அமெரிக்கானால எதுவுமே செய்ய முடியாது, இதுல இருந்து வேற வழியா கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அமெரிக்கா லேண்டிங் ஆபரேஷன் பண்ணிருக்கிறாங்க, அது ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கு. ஸோ அடுத்தது இங்க ஒரு நேவல் ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க, அது ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கு. ஸோ இது போல அமெரிக்காவுக்கு தொடர்ந்து ஃபெயிலியரா இருக்கு. இது எந்த அளவுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை அமெரிக்காக்கு ஏற்படுத்த போகுதுங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல செய்திகளை வச்சு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல. அடுத்த பேர் உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.